கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை எரேமியா 1:8. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஜெரேமியா 1:8. For I am with you. அன்பான சகோதர சகோதரிகளே, தாவீது ராஜாவாகும் முன்பு வனாந்திரத்திலே தன் தகப்பனின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஒருமுறை சிங்கமும் கரடியும் வந்து ஆட்டுக்குட்டியை பிடித்து சென்ற போது கர்த்தர் தன்னுடன் இருந்தபடியால் அவற்றை எளிதாய் ஜெயித்து போட்டார். கர்த்தர் தாவீதிற்கு வெற்றியை கொடுத்தார். அதைப்போல சவுல் ராஜா முன்பு வந்த பின்பு கோலியாத் என்ற கொடிய பெலிஸ்தன் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பினான். கர்த்தர் தன்னுடன் இருந்தமையால் தாவீது கோலியாத்தை எளிதாய் ஜெயித்து போட்டார். சிம்சோன் பாவம் செய்வதற்கு முன்பு தனக்கு எதிரே வந்த சிங்கத்தை எளிதாய் ஜெயித்தார். ஏனெனில் கர்த்தர் சிம்சோனுடன் இருந்தார். யோசபாத் என்னும் ராஜாவிற்கு விரோதமாக மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் இன்னும் சில ராஜாக்களும் எழும்பி வந்தார்கள். யோசபாத் ஜப வீரன், உபவாச வீரன், துதிபலி செலுத்தும் வீரன். கர்த்தர் யோசபாத் ராஜாவுடன் இருந்ததால் மிகப்பெரிய ஜெயத்தை யோசபாத் ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார், சிம்சோனையும் பாதுகாத்தார், யோசபாத் ராஜாவையும் அவனுடைய ராஜ்யத்தையும் பாதுகாத்தார். இன்று உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவராய் நம்முடன் காணப்படுகிறார். நாம் ஏன் கலங்க வேண்டும்? ஆமன். ஞானத்தை கொடுக்கிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே பாரத்தோடு கூட வருகிறோம். ஆண்டவரே, காலாண்டு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கு உடைய ஞானத்தை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வசனத்தின்படி பிள்ளைகள் உம்மை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள ஞானத்தில் வளர உதவி செய்யும். படிப்பில் மாத்திரம் கவனம் செலுத்த கிருபை செய்யும். படிப்பை கெடுக்கிற செல்போன், டிவி, விளையாட்டுக்கள் எல்லாவற்றையும் விட்டு ஒழிக்க தேவனாகிய கர்த்தர் இரக்கம் பாராட்டும். பிள்ளைகள் மனதில் பேசும் அநித்தியமான காரியங்களிலே தங்களுடைய நேரத்தை செலவழித்து போடாதபடி படித்து தேர்வு எழுத நேரங்களையும் காலங்களையும் சமயங்களையும் தாரும். நீர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும். நல்ல மதிப்பெண் பெற்று உயர்ந்த ஸ்தானத்தில் எங்களுடைய பிள்ளைகள் நிறுத்தப்பட உதவி செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.